அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் சதுர்த்தி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வினை தீர்ப்பவர். பிள்ளையார் அனைவராலும் போற்றப்படும் மாபெரும் தெய்வமாகும். முக்கியமாக சதுர்த்தி என்று பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபடுவது மாபெரும் சிறந்தது. அதிலும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படும் மாபெரும் சதுர்த்திக்கு இணையானது இந்த ஐப்பசி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியாகும். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் தருகிறது. நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என பெயர் பட்டது. கணபதி கா என்பது ஞானத்தை குறிக்கிறது. நா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது. விநாயகருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. யானைத்தலை, கழுத்துக்கு கீழே மனித உடல், மிக பெரிய வயிறு, இடது பக்கம் நீண்ட தந்தம், வலது பக்கம் சிறிய தந்தம் ஆகியவை உள்ளன. நீண்ட தந்தம் ஆண் தன்மையையும் சிறிய தந்தம் பெண் தன்மையையும் குறிக்கிறது. அதாவது ஆண் பெண் சீவராசிகள் அவரவருள் அடக்கம். பெரும் வயிறை கொண்டதனால் பூதர்களை உள்ளடக்கியவர் அவரே அனைத்தும் என்பதே இதனுடைய தத்துவமாகும். முக்கியமாக இந்த சதுர்த்தி நாட்களில் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக கழுவி சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலின் மாவிளை தோரணம் கட்டி கொள்ளலாம். முக்கியமாக ஏதேனும் இன்று விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்கின்றோம் என நினைத்து கொண்டால் முக்கியமாக தோரணம் கட்டி கொள்ளலாம். பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மனையை வைக்க வேண்டும். அதன் மேல் கோலம் போட்டு தலை வாழை இலையை வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருக்க வேண்டும். இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைத்து கொள்ளலாம். பிள்ளையாருடைய விக்கிரகம் எதுவானாலும் வைத்து கொள்ளலாம். பத்திர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்களாக கொத்து, எருக்கம்பூ மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லிகை என 21 பூ வலைகளையும் 21 பழங்களையும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான குழுக்கட்டை செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும். விநாயகரை பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு விநாயகருடைய பாடல்களை பாடலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் எள்ளுருண்டை, பாயாசம், வடையிடும் நெய்வேத்தியமும் செய்யலாம். தேன், பால், வெல்லம், முந்திரி, அவல் எனும் ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒவ்வொன்றாக கலந்து அதையும் நெய்வேத்தியமாக இந்த சதுர்த்தி நாட்களில் செய்யலாம். ஐப்பசி மாத சதுர்த்தி என்று மேற்கொள்ளும் விரதம் காலையிலிருந்து உணவு ஏதும் உட்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷமாகும். விரதத்துக்கு பிறகு விநாயகருக்கு அடுத்ததாக விநாயகரை மாபெரும் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். முக்கியமாக விநாயகப் பெருமானை இந்த சதுர்த்தி நாட்களில் நினைத்து வழிபடுவது சாலச் சிறந்ததாகவே இருக்கிறது. முக்கியமாக ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணல்களை கரைத்து கொண்டு போய் இருக்கும். அதனால் அங்கே நீர்நிலத்தில் இறங்காமல் ஓடி கடலை அடையும். ஆனால் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் இறங்கும். அதனால் முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைக்க செய்கிறார்கள். அதுபோல கெட்ட எண்ணங்களை மனதில் நிறுத்தி கொண்டு அந்த மனதில் இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாம் எவ்வாறு அழிகிறதோ அதுபோல விநாயகப் பெருமான் நம்முடைய தீய சக்திகளை மனதில் இருந்து அழிக்கிறார்கள். சற்று காய்ந்த களிமண் அந்த இடத்தில் படைந்துவிடும். இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியின் நிலத்தடி நீராக மாறி நமக்காக குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் என்பதற்காக விநாயகரை நீர்நிலையில் கரைக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையே முக்கியத்துவமாக கொண்டு செயல்படுகிறார்கள். விநாயகப் பெருமானை நினைத்து எவர் ஒருவர் அந்த சதுர்த்தி நாட்களில் வழிபடுகின்றனோ அது மாபெரும் சிறப்பம்சம். இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாபெரும் சிறப்பம்சமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அதுபோலத்தான் விநாயகர் சதுர்த்தி நாட்களில் மட்டுமே விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. மாதத்தில் வரும் இருமுறை தேய்பிறை மற்றும் வளர்பிறை சதுர்த்தி திதிகள் வருகின்றன. அதில் ஏதேனும் ஒரு நாட்களில்
கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். முதலில் விநாயகருக்கு சதுர்த்திக்கு முந்தைய நாளே முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துவதாக கருதப்பட வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் அந்த சதுர்த்தி நாட்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து பூஜைக்கு அலங்காரம் செய்து விடலாம். முக்கியமாக ஐப்பசி சதுர்த்தி அன்று களிமண்ணினால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்குவது மாபெரும் சிறப்பம்சம். விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை, தும்பைப்பூ, செம்பருத்தி பூ, எருக்கம்பூ மற்றும் பிற பூக்களால் சிலையை அலங்கரித்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அவல் மற்றும் பழங்களை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். முக்கியமாக இந்த பழங்களை அவல் மற்றும் இதனையும் சேர்த்து பழங்களுடன் நைவேத்தியமாக படைக்கலாம். சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஆகவல், விநாயகர் மந்திரம், ஸ்தோஸ்திரங்கள், விநாயகர் துதி மந்தம், கணபதி ஹோமம் செய்வது மாபெரும் சிறப்பம்சம். பிள்ளையாரை வீட்டிற்கு கொண்டு வந்த நாள் முதல் முக்கியமாக அதனை மனதில் நினைத்து கொண்டு அவரை முழு மனதுடன் வணங்க வேண்டாம். விநாயகர் சிலையில் முன் தீபம் ஏற்றி கற்பூரம் காண்பிக்க வேண்டும். பின்பு தீப தூபம் மற்றும் ஊதுபதி ஏற்றி விநாயகர் துதிகளை சொல்ல வேண்டும். விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து நம் வாழ்வில் நல்லறிவு, ஞானம் மற்றும் வெற்றியை அருள வேண்டும் என இந்த சதுர்த்தி நாட்களில் வேண்டிக் கொள்ள வேண்டும். சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமாள் அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகும். இந்த நாளில் நாம் அனைவரும் விநாயகரை வழிபட்டு நம் வாழ்வில் செழிப்பு, நல்லறிவு, ஞானம் மற்றும் வெற்றி அருள வேண்டும் என அனைவரும் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக விநாயகர் சதுர்த்தியில் எவ்வாறு கொண்டாடினீர்களோ அதுபோல சதுர்த்தி நாட்களிலும் விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமான் ஞானத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். இருக்கின்ற இடத்திலேயே அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்தான் விநாயகப் பெருமான். ஒவ்வொருவர் அங்கும் இங்கும் சென்று வேலை புரிந்து எங்களால் பணம் சம்பாதிக்கவே முடியவில்லை எனும் சொல்லும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அவ்வாறு இல்லை. வீட்டிலிருந்தே நம்முடைய மூலதனத்தை, அதாவது மூளைக்கு விலை கொடுத்து எதை எவ்வாறு ஆட்கள் கொண்டு செய்வது என யோசித்து அதில் வெற்றி பெறுவதே ஞானத்தின் வெற்றியாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.